ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 90:15 வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்வை சிறந்த ஒரு ஜீவ பாதையின் ஆசீர்வாதங்கள், ஜீவ மார்க்கத்தின் நன்மைகளுக்குள்ளே நம்மை நிரப்பி நடத்துகிறவராய் அவர் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ மனுஷியே, உடைய வாழ்க்கையில பாதி நாள், பாதி வருஷங்கள் எல்லாம், பாதி வாழ்நாள் எல்லாம் துன்பத்திலும், கண்ணீரிலும், பயத்திலும், வருத்தத்திலும், சரீர பாடுகளில் கழித்தீர்களோ? ஒருவேளை நாம தெரியாம போய் அவ்விதமான பாதைக்குள்ள சிக்கி கொண்டோமோ? அல்லது தேவன் நம்மை வனாந்தரத்தின் பாதைக்குள்ளே நடத்தி கொண்டு வந்தாரோ? கவலை வேண்டாம். இந்த சங்கீத வார்த்தை எப்பொழுது எழுதப்பட்டது தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தின் பாதையை கடந்து வந்த அந்த பின்னணியிலே இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறதெல்லாம், for the days we suffered. அவங்க கேட்கிறாங்க, நாங்க வேதனைப்பட்ட, துன்பப்பட்ட நாட்களுக்கு இணையாய் we want to see the good days. hallelujah. அவங்க சொல்றாங்க, இணையாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இந்த மகிழ்ச்சி எங்கேயும் தயாரிக்க முடியாது. It's a gift. Gladness is a gift, not self-manufactured. யாராலையும் அதை செய்து கொடுக்க முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறோம்? பாதி வருஷம் கண்ணீரிலே போயிருச்சு, வழியிலே போயிருச்சு, இன்னும் பாதி வருஷங்களை அந்த வேதனையெல்லாம் மறுபடியும் ரீவைண்ட் பண்ணிட்டு மறுபடியும் அப்படியே ஓட்டிட்டு போலான்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். தேவனிடத்துல கேளுங்கள். அல்லேலூயா. ஏசப்பாவிடத்துல கேட்கணும். என்னை மகிழ்ச்சியினாலே எடை கட்டுங்க, அந்த நாட்களை எனக்கு திருப்பி தாரும் என்று சொல்லி கேட்க. எதுக்கு மகிழ்ச்சி தெரியுமா? அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் வந்தாதான் நம்முடைய கடந்த காலத்தினுடைய அந்த வழிகளை எல்லாம் மறந்து தேவனுக்குள்ள களி கூர்ந்து அவரை துதித்து எதிர் நாட்களிலே இருக்கிற எதிர்காலத்தை கண்ணீர் இல்லாம நம்ம கழிக்க முடியும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவ்விதமாகவே ஆசீர்வதித்திருக்கிறார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் பட்ட கஷ்டம் யாரும் பட்டிருக்க மாட்டாங்க. இல்ல, அப்பாவிடத்துல தைரியமாய் கேளுங்கள். நீங்க கேட்டீங்கன்னா அவர் கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. கேட்டு பாருங்க. அந்த விசேஷத்துக்கு என்னை மகிழ்ச்சி ஆக்கும், என்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி ஆக்கும். துன்பத்தின் நாட்களுக்கு இணையாய் என்னை மகிழ்ச்சி ஆக்கும், கண்ணீரின் நாட்களுக்கு இணையாய் என்னை சந்தோஷத்தால மூடும். கேட்டு பாருங்க. நீங்க கேட்டிருக்கிறீங்களே, எப்பாவது கேட்டு பாருங்க. அந்த ஆனந்த தைல அபிஷேகம் உங்கள் மேல இறங்கி வரும். நாம் வாசிக்கிற வேதத்துல யோவான் 16:24 இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்திலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி. Come on, ask the Lord, he will give you with his joy. hallelujah. உடைய துக்க நாட்கள் மறைந்து போகும்படியாய், உடைய வழி நாட்களை மறைந்து போகும்படி வருஷங்களை தேவன் சந்தோஷத்தினாலே அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் ஆனந்த முழக்கமிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பாவிடத்துல கேளுங்க. ஏசப்பா நமக்கு கஷ்டப்பட்டது, துயரப்பட்ட நேரத்துக்கு பதிலாய் அவர் என்னத்தை கொடுக்கிறார்? சீர்படுத்த நினைக்கிறார். சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை கொடுக்க தேவன் விரும்புகிறார். துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைல அபிஷேகத்தை உண்மையிலே ஊற்ற தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நீ ஒடுங்கி கிடந்த நாட்கள், நேரங்களுக்கு பதிலாய் God want you to praise the Lord. உனக்கு துதியின் உடையை கொடுக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தேவன் கண்டிருக்கிறார், அறிந்திருக்கிறார். இப்ப நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஏசப்பா இடத்துல ஒன்று மட்டும் கேட்கணும், என்ன மகிழ்ச்சினால் எடை கட்டுங்க. அல்லேலூயா. அப்பாவிடத்துல இருந்து அந்த மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த ஆனந்த தைல அபிஷேகம் ஒன்று நிரப்பட்ட அல்லேலூயா. அது வந்துச்சுன்னா பழைய நாட்களை
பழைய அந்த கொடிய நாட்களை நீ மறந்து தேவனை துதிக்கிற பிள்ளைகளாய் உன் எதிர்காலம் பிரகாசமாகும். அல்லேலூயா. நீ பழைய நினைக்க மாட்ட. நீ முன்னாடி தேவனை துதித்து கர்த்தர் என்னும் எதிர்காலம் என்று சொல்லி சந்தோஷமாய் நாட்களை கழிப்பீர்கள். ஆமென். கேளுங்க, அப்பாவிடத்துல கேளுங்க, விடாதீங்க, கேட்டுட்டே இருங்க. கண்டிப்பா அவர் கொடுப்பார். ஆமென். ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய வாக்குத்தத்த வசனங்களுக்காய் ஸ்தோத்திர ராஜா. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கண்ட ஆண்டவரே வேதனையின் நாட்கள், கண்ணீரின் நாட்கள், பலவீனப்பட்ட நாட்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு அப்பா அந்த நாட்கள், வருஷங்கள், மாதங்களுக்கு இணையாய் உம்முடைய ஆனந்த தைல அபிஷேகம், உடைய மகிழ்ச்சினால் உம்முடைய பிள்ளைகளை இடை கட்டுவீராக. எல்லா பலவின் ஆவிகள், துக்கத்தின் ஆவிகள், கவலை, ஜீசஸ் நேம், கவலையின் ஆவிகள், வருத்தத்தின் நாட்கள், பார ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஜீசஸ் நேம். உடைய ஆனந்த மகிழ்ச்சி இவர்களை கவரட்டும் ராஜா. உடைய ஆனந்த மகிழ்ச்சி இவர்களை நிரப்பட்டும் ராஜா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.